السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. صلوات الله. اللهم صل على سيدنا محمد وعلى اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வுடைய நேசர்களை அவுலியாக்களை மதிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய பள்ளப்பட்டியில் அடங்கியிருக்கக்கூடிய புனிதமிகு இறைநேச செல்வர் சையதுனா ஷேக் அப்துல் காதிர் வலியுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய புனிதமான வருடாந்திர நினைவு விழாவை முன்னிட்டு தான் முதலாக இங்கே நாம் சொற்பொழிவு நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு அந்த இறைநேசர்களுடைய துஆவை கொண்டு இன்று வரை 4 வருடங்களாக மாதம் மாதம் இந்நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாம நாள் வரை இந்த நிகழ்ச்சி தொடருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆயிரம் உள்ளங்களை இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா ஹயாத்தாக்குவானாக. ஆயிரம் இறந்து போன நம்முடைய சிந்தனைகளை அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ் திருப்புவானாக. இறைநேசர்களுடைய வேலை அல்லாஹ்வின் சிந்தனையின் பக்கம் மக்களை கொண்டு செல்வதுதான். ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்தி கொண்டே இருங்கள். இன்னமா அந்த முதக்கிர், நிச்சயமாக உங்களுடைய வேலையெல்லாம் இந்த மக்களுக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்துதல் தான், நினைவு கூறுதல் தான் உங்களுடைய வேலை. நண்பர்கள், அல்லாஹ்வுடைய நினைவு மட்டும் இந்த மக்களுக்கு வந்துவிட்டால், அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்தக்கூடிய சிந்தனை இந்த மக்களுக்கு ஏற்பட்டு விட்டால், மனிதர்கள் அல்லாஹ்வை எப்படி கேட்பது, அல்லாஹ்விடத்தில் எப்படி தன்னை ஒப்படைப்பது என்று தெரிந்து கொண்டால், அவர்களுடைய எல்லா கவலைகளுக்கும் மருந்து அந்த திக்ரில் இருக்கிறது. அவர்களுடைய எல்லா வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் மருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது திக்ரில் இருப்பதாக சொல்லித் தருகிறார். நண்பர்களே, நாம் தான் அவற்றை பயன்படுத்தாமல் இருக்கிறோம். முஸ்லிம்களாகிய மூமின்களாகிய நம்மிடத்திலே அல்லாஹ்வும் ரசூலும் எல்லா விதமான நிஅமத்துகளையும் கொடுத்திருக்கிறார், எல்லா விதமான அருள்களையும் கொடுத்திருக்கிறார்.
அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் நாம் அமர்ந்திருக்கிறோம். நண்பர்களே, வாங்க சொல்லு. ஜவாப் சொல்லுங்க. வாங்க ஜவாப் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், ஷல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாங்க சத்தம் தெளிவாக கேட்காட்டி நாம பாங்க சத்தத்துக்கு முழுசா பதில் சொல்லிடுறது. சில நேரங்களில் தெளிவாக கேட்காது, தூரத்திலிருந்து சத்தம் வரும். இப்போ நாம் என்ன சொல்லணும்? அந்த பாங்குக்கு நாமளாக பதில் சொல்லி துஆ ஓதிடுவோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா والصلاة القائمة آت سيدنا محمد الوسيلة والفضيلة والدرجة الرفيعة وبعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته وأوردنا حوضه يوم القيامة إنك لا تخلف الميعاد. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم رسولا ونبيا. اللهم رب هذه الدعوة الصادقة المستجابة المستجاب لها دعوة الحق وكلمة التقوى أحينا عليها وأمتنا عليها وبعثنا عليها وجعلنا من خيار أهلها أحياء وأمواتا. அன்பர்களே, பெரியார்களே, பாங்கு சத்தம் தெளிவாக கேட்டால் ஒவ்வொரு வாரத்துக்கும் பதில் சொல்லணும். நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு சொன்னோம், தூரமாக இருக்குது, தெளிவு இல்லாமல் கேட்குது, அது பஸ்ஸில் காரில் போயிட்டுருக்கோம், ஒரு பள்ளிவாசல் 2 வார்த்தை காதில் விழுந்துச்சு, மிச்ச வார்த்தை காதில் விழுகல. அப்போ என்ன செய்யணும்னா முழுசாக பதில் சொல்லிடுவோம். நாமளே அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்னு ஆரம்பிச்சு லா இலாஹ இல்லல்லாஹ்னு பதில் நம்ம சொல்லி துஆ ஓதிடுவோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் காதில் விழுந்துச்சு, அதுக்கு மட்டும்தான் பதில். அப்படி இல்லை, காதில் விழுந்தது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் முழுசுக்கும் பதில் சொல்லிட்டு துஆ ஓதிடும். அந்த துஆவுடைய சவாபை அல்லாஹ் நம்ம கொடுத்துறோம். ஒரு ஊரில் நிறைய பள்ளிவாசல் இருக்கு, 40 பள்ளிவாசல் இருக்கு. இப்போ 40க்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பாங்குக்கு பதில் சொல்லிவிட்டால் துஆ ஓதிட்டா போதும். பதில் சொல்லிட்டு நீங்கள் கிடக்கிறதுக்கு பிறகு இன்னொரு பாங்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பாங்கு சொல்கிறாங்க, எப்போ முடிக்கிறது? அது பாட்டுக்கு நிறைய சொல்லுவாங்க. நம்ம ஒன்றுக்கு பதில் சொன்னாலே போதும். நம்ம இன்னொரு மார்க்க சட்டமும் கேள்வி, மார்க்க சட்டங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பயான் நடந்துட்டு, அல்லது மதரசாவிலே மார்க்க கலைகளை பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பாங்கு சொன்னால் பதில் சொல்வது வாஜிப் இல்லை, கடமை. ஏன்னா நீங்க பாங்குக்கு பதில் சொல்வது சவாபு, அதை விட மேலான காரியம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹதீஸுகள் பாடம் நடந்துட்டு இருக்கு, மதரசாக்கள்ல பாடம் நடந்துட்டு இருக்கு, அல்லது இந்த மாதிரி பயான் நடந்துட்டு இருக்கு. பயானை நிப்பாட்டணும்னு அவசியம் கிடையாது. அந்த நேரத்திலையும் பயான் செய்ய மார்க்கம் அனுமதி இருக்குது. இதுவும் ஃபிக்ஹ் சட்டம் தான், இதுவும் மார்க்க சட்டம். வெட்டி பேச்சு, வீண் பேச்சு, தேவையில்லாத பேச்சுக்கள் பேசிட்டு இருந்தால் அந்த பேச்சை நிப்பாட்டிட்டு பாங்குக்கு பதில் சொல்றது கட்டாயமா. விளைஞ்சுங்களா? வீட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு இருக்கிறீங்க, தேவையில்லாத பேசிட்டு இருக்கோம், இதெல்லாம் நிப்பாட்டிடும், பாங்குக்கு பதில் சொல்லணும். விளைஞ்சுங்களா? சரி, வாங்க சட்ட நடுவில் நாம் வந்து சொல்லிடுறோம். அப்போ அல்லாஹும் ரசூலும் நமக்கு மிக மிக எளிமையான முறையிலே வாழ்க்கையின் சிறந்த அம்சங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நேற்று ஹதீஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ரொம்ப பார்க்கும்போது இவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃபில் வரது முத்தஃபக் அலைஹி ஹதீஸ். ஹஜ்ரத் பர்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் பர்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரேனும் ஒருவர் இரவில் படுக்க சென்றால் அவர் கடைசியாக இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு படுக்கட்டும். இரவில் ஓதக்கூடிய துவாக்கள்லாம் இருக்கு, எல்லாம் பிஸ்மிக்கா மூத்துவாகியா, இதெல்லாம் ஓதுவோம் இல்லையா? பெருமானார் சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறாங்க, இதை அவர் தனது கடைசி வார்த்தையாக ஆக்கி கொள்ளட்டும், இதை ஓதிவிட்டு அவர் படுக்கட்டும்.
படுத்தால் ஒன்று அவர் இரவிலே அல்லாஹ் தஆலா அவருக்கு மௌத்து வைத்திருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு உண்மையான மூமினாக முஸ்லிமாக அவரை தன் பக்கம் அழைத்துக் கொள்வார். அல்லது அவருக்கு ஹயாத்து வச்சு மீண்டும் காலையிலே அவர் எழுந்தால் அவர் அன்றைய பொழுதில் மிக சிறந்தவற்றைத்தான் அவர் பெறுவார், மிக நல்ல விஷயங்களைத்தான் அடைந்து கொள்வார் என்றார்கள் ஸல்லல்லாஹு. ரொம்ப எளிமையா சொன்னாங்க. இது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். கடைசி வார்த்தையாக அவர் கண் மூடுவதற்கு முன்பு இந்த வார்த்தை தான், அதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது, மற்றவங்கள்ட்டையும் பேசக்கூடாது, வேற யார்கிட்டையும் பேசக்கூடாது, அப்படி படுத்து கண்ணை மூடி தூங்கிடும் என்று சொன்னார். இந்த இதோ யாருக்கா தெரியுமா? யாரா சொல்லுங்க. புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். நல்லா பாருங்க, என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 2 வரி 4 வரி துவா இருக்கும் ஒரு பெருமான சொல்லி கொடுத்தது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்து நம்ம வாழ்க்கையின் மருந்துகளை, நம் கவலைகளுக்கு விடுதலையை சொல்லி கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் ஓதினால் ஒருவன் மரணித்தால் நேரடியாக அவன் ஈமான் இஸ்லாத்திலே மரணித்தவனாகவும், காலையிலே எழுந்தால் அசப்த ஹைரா மிகச்சிறந்த ஹைரை மிகச்சிறந்த நன்மையை நீ அடைவாய் என்றும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அதிலே கவனம் குறைவாக இருக்கிறோம். நான் இங்கு சொல்லக்கூடிய வஸ்துக்களை நீங்கள் பின்பற்றுங்கள். கேட்கக்கூடிய செய்திகள் ஒன்றாக இருந்தாலும் அதை இன்றே நான் செய்வேன் என்ற உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். நண்பர்களே, 100 விஷயங்களை பயான்ல கேட்கிறோம், அது ஒன்று கூட அமல் செய்யவில்லை என்றால் அந்த பயான் கேட்டு பலன் பிரயோஜனம். ஒரே ஒரு செய்தி அன்னைக்கு பயான்ல கேட்கிறோம், அந்த செய்தியை நம்ம அமல் செய்கிறோம், அதை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அது மிக மிக பிரயோஜனமானது. அப்படி அடுத்த பயான்ல ஒரு செய்தி, இப்படியாக இன்ஷா அல்லாஹ் நிறைய ஹதீஸுகளை நாம் பின்பற்றுவதாக ஆகிவிடும். பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் யாரேனும் தூங்க விரும்பினால், ஹஜ்ரத் பர்ரா பின் ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், நீங்கள் யாரேனும் தூங்க விரும்பினால், இதா அவைந்த இலா ஃபிராஷிக், உங்களுடைய படுக்கைக்கு சென்றால், ஃபதவல்ல வுதுஅக லிஸ்ஸலாத், நீங்கள் தொழுகைக்கு ஒது செய்வதை போல ஒது செய்து கொள்ளுங்கள், ஒது செய்து ஒதுவோட படுங்கிறாங்க சொன்னாங்க. இது ஒரு நல்ல பழக்கம். பாத்ரூம் போயிட்டு வந்து அப்படி படுக்கிறது, தொழுகைக்கு ஒது செய்வது போலவே ஒது செய்து கொண்டு வந்து படுக்கிறது. தொழுகைக்கு ஒது செய்யும்போது 3 முறை முகம் கழுகுவோம். இது ஒரு தடவை கழுவினா கூட போதும். 3 தடவை முகத்தை கழுவணும், 3 தடவை கை கழுவணும்னு அவசியம் இல்லை. ஒரு முறையாவது பரிபூர்ணமான ஒதுவை, முகத்தை ஒரு முறை, கைகளை ஒரு முறை, மசகு ஒரு முறை, கால் 2 ஒரு முறை கழுவி கொண்டாலும் ஒது நிறைவேறியது. ஆக ஒதுவோட படுக்கணும். இந்த பழக்கத்தை எல்லோரும் பின்பற்றுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு எப்ப இந்த ஹதீஸை நான் கேள்விப்பட்டேனோ, பல வருடங்களுக்கு முன்பு நான் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்தேனோ, அல்லாஹ்வுடைய ஃபضலை இன்ன வரைக்கும் ஒதுவோடு தான் படுக்கிறேன். என்றைக்காவது என்னை அறியாமல் போயிருக்கலாம் தவிர ஒதுவோடு தான் படுக்கிறேன். இது மிகச்சிறந்த பழக்கம். யாரெல்லாம் ஒதுவோடு படுக்கிறீங்க கேட்டு மாஷா அல்லா, மாஷா, ஒரு 5-6 பேர் மாஷா அல்லா, பாரகல்லா, ரொம்ப சந்தோஷம். ஒதுவோடு படுக்கக்கூடியவர்கள், அதாவது காஜா முஹம்மது சிஷ்டி அஜ்மீரி நாயகம் சொல்றாங்க, ஒவ்வொரு மனுஷனும் தூக்கத்தில் அவருடைய ரூஹ அல்லாஹ் தஆலா கைப்பற்றிடணும். குர்ஆன்ல வருது, மீண்டும் அல்லாஹ் தஆலா உயிர் இருந்தால் மறுபடியும் கொடுத்துடணும் என்று வருது. இது கைப்பற்றப்பட்ட ரூஹ் இருக்கு பார்த்தீங்களா, ஒதுவோடு இருந்தால் அந்த ரூஹும் ஒதுவோடு இருக்குமா, பரிசுத்தமான ரூஹ். அது ஒதுவோடு அல்லாஹ்ட்ட போகிற பொழுது நல்லடியார்கள் சபையில உட்கார வச்சிடணும். ஒது இல்லாம இருந்துச்சுன்னா எப்படி பள்ளிவாசலுக்குள்ள ஒது இல்லாம போறதில்லை, காபத்துள்ள ஒது இல்லாம போறதில்லை, அல்ல வேற இடத்துல உட்கார வச்சிடறாங்க. ஒதுவோடு இருந்தா ஒதுவோடு வந்திருக்குப்பா என்று நல்லடியார்கள் இருக்கக்கூடிய சபைகள்ல அந்த ரூஹை உட்கார வச்சு போகும்போது மறுபடியும் எல்லாம் அமைச்சுக்கிறோம். இது ஒண்ணு பத்தாது, நம்ம ரூஹ் போகும்போது அல்லாட்ட ஒதுவோட போகணும். இப்படியே இது மட்டும் இல்லை நண்பர்களே, இரவில் படுப்பது மட்டும் இல்லை, நீங்கள் பகலிலும் இந்த பழக்கத்தை கடைபிடிக்கணும். காலையில ஃபஜ்ருக்கு எந்திரிச்சோம், ஒது செஞ்சோம், எப்போ ஒது முறியுதோ உடனே திரும்ப ஒது செஞ்சு, ஒது உடனே செஞ்சு விளைஞ்சுக்கலாம். அப்ப இதை பகலெல்லாம் அந்த ஒதுவோட இருக்கும். ஒரு நேரம் வரும், ஒரு பகலோ அல்லது ஒரு இரவோ நம்முடைய உயிர் போயிடும்.
அந்த உயிர் ஒதுவோடே போட்டுமே அல்லாட்ட. அந்த உயிருக்கு அல்லாஹ்ங்கிற மதிப்பு இருக்கு. எப்படி ஒதுவோடு நம்ம போனா காபத்துல்லாவுக்கு உள்ள போலாமா, பள்ளிவாசலுக்கு உள்ள அனுமதி இருக்கிறதோ அது மாதிரி ஒதுவோட நம்ம உயிர் போகட்டுமே. ஒது போனா உடனடியாக உது செய்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போயிட்டு வந்த பின்னாடி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டாங்க, பிலாலே, நான் சொர்க்கத்துக்கு போய் சுத்தி பார்க்க போயிருந்தேன், எங்க போனாலும் எனக்கு முன்னாடி நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, என்ன காரணம்னு கேட்டேன். நான் போகும்போதெல்லாம் எனக்கு முன்னாடி நீங்க போறது நான் பாக்குறேன், அப்படி என்ன நீங்க நல்ல அமல் செஞ்சீங்க நீங்கன்னு கேட்டாங்க. நல்லா சொல்றாங்க, அப்படி என்ன நீங்க நல்ல அமல் செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. இப்ப யார சொல்லலாம், இந்த வேற எதுவும் இல்லை, அந்த ஹதீஸ் எடுத்து என்கிட்ட எப்ப எனக்கு ஒது முறிந்தாலும் உடனே ஒது செஞ்சுக்கணும். பாத்ரூம் போறோம் உடனே ஒது, காத்து பிரிஞ்சா உடனே ஒது, உடனே நான் ஒது செய்து கொள்ளுவேன். வாய்ப்பு இருந்தாலும் அந்த ஒதுவோடு 2 ரக்காத் தொழுதுக்குவேன். தஹியத்துல் ஒதுவுடைய காணிக்கை 2 ரக்காத் தொழுதுக்குவேன். இது என்னுடைய பழக்கமாக இருந்துச்சு. அதுதான் காரணம்ட்டாங்க சொல்லலாம். ஒது அவ்வளவு அல்லாஹ் இடத்திலே, ஒதுவோடு இருப்பது என்பது அல்லாஹ் இடத்திலே நமக்கு ஒரு சிறப்பான ஒரு காரியம். கடைபிடிப்போம் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். ஒதுவோடு இருப்பதற்கு முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். பகல்லையும் நாம அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு நீண்ட நேரம் ஒதுவோடு இருப்பதற்கு முயற்சி செய்யணும். அதே மாதிரி ஒது முறிந்தால் எப்படி ஒது செய்து கொள்வது நமது பொறுப்போ, அதே மாதிரி குளிப்பு எதுவும் கடமை ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கால தாமதப்படுத்தாமல் உடனே குளித்துக் கொள்வதும் மூமின்களுடைய நல் பழக்கம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒது குளிப்பு கடமையானா சில தாய்மார்கள் இந்த மதியானம் குளிச்சுக்கலாம், காலையில குளிப்பு கடமையானா மதியானம் குளிச்சுக்கலாம், அப்படி இல்லை. குளிப்பு கடமையானவுடன் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது, குளித்துக் கொள்வதும் மூமினுடைய நல் பழக்கங்கள்ல ஒன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இந்த ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஆவா இலா ஃபிராஷி, நீங்கள் உங்களில் யாரும் அவர்களுடைய படுக்கைக்கு படுப்பதற்கு சென்றால் கலஞ்சுங்களா ஃபதவல்ல, நீங்க ஒது செய்து கொள்ளுங்கள், ஒது அக்கல் லிஸ்ஸலாத்தி, தொழுகைக்கு ஒது செய்வது போல ஒது செய்து விட்டு படுங்க. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? நம்ம வீட்டுக்கு போய் நம்ம மனைவி மக்கள்கிட்ட சொல்லுவோமா இன்ஷா அல்லாஹ்? ஏன்னா இவ்வளவு பெரிய சவாபு கொடுத்துருக்கோம். ஒது செய்யறது 1 நிமிஷம், ஆனா அதில் கிடைக்கக்கூடிய நன்மை அளப்பரிய நன்மையா இருக்கும். இதை கட்டாயமா செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? ஒரு ஹதீஸ் கேட்டா அன்னைக்கே அமல் செய்யணும், இது வாழ்நாள்லாம் செய்யணும். ஒது அக்கல் லிஸ்ஸலாத்தி சும்மா இது தஜ அலா ஷிக்கிகல் ஐமன், அதன் பின்பு நீங்கள் படுக்கிற பொழுது வலது பக்கத்திலே நீங்கள் ஒதுக்கணித்து படுங்கள் அப்படின்னா. படுக்கும் போது வலது பக்கம் படுத்துக்கணும், இது பெருமானுடைய சுன்னத்து. தூக்கம் வந்த பின்னாடி அப்புறமேல இங்கு அங்கு புரட்டுறோம். சில பேர் ரூமையே வட்டாடிப்பாங்க, அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கம் புரண்டு படுப்பாங்க. கட்டுறது கீழே விழுந்தா கீழே வந்து மேலே ஏறி படுத்துக்குவாங்க, மறுபடியும் இதெல்லாம் நடக்கும். அது அடுத்தது. ஆனா படுக்கும் போது என்ன செய்யணும்? வலது பக்கம் ஒதுக்கணித்து படுக்க வேண்டும். கையை தலைக்கு கீழே வைத்து ஒதுக்கணித்து படுப்பது சுன்னத்து. தூங்கிட்டு அப்புறம் அடுத்த விஷயம் அறிஞ்சுக்கலாம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த சுன்னத். பெருமானார் சொன்னாங்க, அதன் பின்பு சும்மா குல், நீங்கள் அதற்கு பின்பு இவ்வாறு நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க? பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக். ஒரு 4 வரி துஆ தான். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் வஃவல்து அம்ரி இலைக் வஅல்ஜஅது ظهري இலைக் ரக்பதன் வரஹபதன் இலைக் லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக் ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த வ நபியிக அல்லதி அர்ஸல்த. 3 வரி துஆ தான் இது. ஒரு ஹதீஸ்ல வருது, இதை அவர் தன்னுடைய இறுதி பேச்சாக ஆக்கிக் கொள்ளட்டும், கடைசி வார்த்தையாக ஆக்கிக் கொள்ளட்டும். இன்னொரு ஹதீஸ்ல வருது, அன்பர்களே, ஃபஜஅல்ஹுன்ன ஆகிரு மா தகூலு, நீங்கள் அன்றைய பகலெல்லாம் நீங்கள் பேசிய எத்தனையோ பேச்சுக்கள் இருக்கு, கடைசி பேச்சாக இந்த பேச்சை நீங்கள் ஆக்கிக் கொண்டு இந்த 3 வரி துஆவை நீங்கள் ஓதிவிட்டு படுத்தீர்கள், ஆனால் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவாங்க. அன்றைய பகல்ல எவ்வளவு வீணான வார்த்தைகள் நம்ம ஏற்பட்டதோ எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறான். இன்னொரு ஹதீஸ்ல வருது, விளங்குங்களா, அவன் அப்படி அல்லாஹ்வுடைய நினைவோடு ஒதுவோடு ஒருவன் படுத்து விட்டானே ஆனால், மாமின் முஸ்லிமின் யபீது வலா திக்ரி வ தஹாரத்தி, ஒதுவுடனும் அல்லாஹ் தஆலாவுடைய திக்ருடனும் சொன்ன துஆவுடனும் அவர் படுத்து விட்டாரே ஆனால், ஃபயதஆரு மினல் லைலி, இரவிலே டக்குன்னு முழிப்பு வந்துருச்சு,
புரண்டு படுக்கிறார். புரண்டு படுக்கும் ஒரு வாயில என்ன அல்லாஹ்ட்ட கேட்டாலும் அல்லாஹ் உடனே அதை கபூல் செய்வார். ஃபயதஆர்ர மினல் லைலி ஃபயஸஅலுல்லாஹ் கைரம் மினத் துன்யா வல் ஆகிரா. துனியாவுடைய ஆகிரத்துடைய எந்த நல்ல விஷயங்களை அவர் கேட்டாலும் இல்லா அத்தாஹுல்லாஹு இய்யாஹு, இது அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்தேதான் தீருவான். அஹ்ரஜஹு அபூ தாவூத் வ நஸஈ வ இப்னு மாஜா திர்மிதி பின் அபி உமாமா. அபூ உமாமா ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க, முஸ்னத் அஹ்மதுல இது அபூ தாவூத் நஸஈ இப்னு மாஜா திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ். அவர் ஒதுவுடனும் அல்லாஹ்வுடைய திக்ருடனும் ஒரு மனிதர் இரவிலே படுத்து விட்டாரே ஆனால் எப்ப முழிப்பு வந்தாலும் சரிதான். அவர் காலையில முடிச்சாலும் சரி, தஹஜ்ஜுதுக்கு முடிச்சாலும் சரி, சிறுநீர் கழிப்பதற்காக நடுவிலே முடிச்சாலும் சரி, சத்தம் கேட்டு முடிச்சாலும் சரி, கண் திறந்து நேரத்தில் அல்லாஹ்ட்ட என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துறான். நீ துனியா விஷயத்துல என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துறான். ஆகிரத்து விஷயத்துல என்ன கேட்டாலும் கொடுத்துறான். கண்ணு திறந்து யாரெல்லாம் என்னையும் ஹஜ்ஜு கூட்டிட்டு போடலான்னு கேளு, எனக்கு சாலியான புள்ள கூட இல்லான்னு கேளு, சாலியான மனைவி கூட இல்லான்னு, எனக்கு பெரிய வீடு கூட இல்லான்னு கேளு. துனியாவுடைய ஆகிரத்துடைய எல்லா நியமத்துகளையும் தர்றேன்னு சொல்றான். நீ ஒதுவுடனும் அல்லாஹ்வுடைய திக்ருடனும் படுத்தான். எவ்வளவு ஈஸியா சொல்றாங்க சொல்லுங்க. நம்ம எவ்வளவு கவனம் குறைவா இருக்கிறோம். மார்க்கம் ரொம்ப ஈஸி. நம்ம இறுதி மூச்சு அந்த தூங்கும் போது இறுதி மூச்சு வரைக்கும் கையில செல்போன், அப்படியே தூங்கிறான். கையில செல்போன் யூடியூப் ஓடிட்டே இருக்கு, அப்படியே தூங்குறான். ஏன்னா அந்த இறுதி மூச்சு அடங்கும் வரையிலையும் அந்த யூடியூப் நம்முடைய மூச்சு அடங்க வேண்டும். ஃபேஸ்புக்கில் தான் என் மூச்சு அடங்க வேண்டும், அந்த வாட்ஸ்அப்பில் தான் என் மூச்சு அடங்க வேண்டும். அப்படியே தூங்கிறான். கையில ஃபோனு, தலைவாணி ஒரு பக்கம் தூங்குறான், அது ஓடிக்கிட்டே இருக்கு. அம்மா பார்த்து ஆஃப் பண்றாங்க. அப்புறம் காலை எந்திரிச்சோன்னு முதல்ல என்ன தேடுறான், கண்ணை கூட திறக்கல, கண்ணை திறக்க எப்படி தேடுறான், எங்கடா ஃபோனு அப்படி. நம்ம கதி எப்படி ஆச்சுங்க, 24 மணி நேரம் ஃபோனுக்கு அடிமையாகி இறுதி மூச்சு அடங்கும் நேரத்திலும் நாளைக்கு மலக்குள் மௌத் வந்து உயிரை வாங்க போறேன்பா, ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான் எவனும், அதை நான் பார்த்துட்டு நான் அதை ஃபார்வர்டு பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம் டைம் கொடுங்களேன். லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், என்னை ஒரு சில வினாடிகள் பிந்த வேண்டாமா, வஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், மௌத் வந்த பின்பு மனிதன் சொல்லுவான் வாழ்நாளெல்லாம் தர்மம் செய்யாமல் இருப்பான். மௌத் வந்த பின்பு சொல்லுவான், என்ன சொல்லுவான், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், என்னை சற்று நேரம் தாமதம் செய்யுங்கள், வஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், ஏதேனும் ஒரு தர்மம் செய்து நல்லடியார்களில் ஒருவனாக ஆகிவிடுகிறேன், எனக்கு கொஞ்ச நேரம் நீங்கள் அவகாசம் கொடுங்கள் என்று அவன் கேட்பான். இப்ப இந்த மாதிரி முழக்கல் மூத்து வந்து உயிர் வாங்க, ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, வாட்ஸ்அப்ல யாரும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க, வட்டமா தெரியுது, என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், இல்லை ரூ நிம்மதி அடக்கம், என் நண்பன் அனுப்பிச்சிருக்கிறான், அதை பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. கையில 24 மணி நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரமாவது போனை ஒதுக்குகிற நேரம் வச்சு, அல்லாவுக்கும் ஒதுக்கணும் கொஞ்சம் நேரத்தை. காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் கையில போன் வைக்கூடாது. நான் காலையில இருந்து ஃபஜ்ர் தொழுதுட்டு குர்ஆன் ஓதிட்டு கொஞ்ச நேரம் அல்லாஹ் அல்லா திக்ர் செஞ்சுட்டு ஸலவாத் ஓதிட்டு 8 மணிக்கு தான் என் போனை எடுப்பேன் என்று உறுதி வச்சுக்குவோம். அல்லது 9 மணிக்கு தான் எடுப்பேன். நைட்டு அதே மாதிரி கடை மூடுற டைம் காலையில் 9 டு நைட்டு 8 9 அதோட முடியணும். 9 மணிக்கு முடியணும். அப்புறம் எந்த மிஸ்கால் வந்தாலும் சரி எல்லாமே சைலன்ஸ்ல இருக்கும், காலையில் பார்த்துக்கலாம். கரெக்டாக ஃபோனை மூடிடும். அப்படி நேரத்தை ஒதுக்கி வச்சு கொஞ்சம் நேரமாச்சும் அல்லாவுக்காக ஒதுக்கும். இரவு 9 மணிக்கு ஃபோனை மூடனீங்களா, 10 மணிக்கு படுக்கிற வரைக்கும் குர்ஆனு, திக்ரு, ஸலவாத்து, அல்லாஹ்வுடைய சிந்தனை, அதுலேயே அப்படியே நாம படுத்தோமேயானால் இன்ஷா அல்லாஹ் தஆலா நாடுவானேயானால் இரவிலே எப்ப நீங்க விழித்தாலும், கண் விழித்து அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்டாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை தருகிறேன் என்று சொல்கிறார். நீ கேட்டது தர்றேன். காலையில முடிச்சிங்க, தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சிங்க, அல்லது ஃபஜ்ருக்கு எந்திரிச்சிங்க, அல்லாஹ்ட்ட கேட்டீங்க, கண் முழிச்சுனா ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி என்ன வேணா கேளுங்க, அல்லா இடத்துல தருகிறேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இரவிலே படுக்கிற பொழுது நீங்கள் ஒதுவோடு படுங்கள், அல்லாஹ் இடத்திலே உங்களை ஒப்படைத்து விடுங்கள். ரொம்ப பேர் காலையிலிருந்து மனிதன் எந்திரிச்சிலிருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எத்தனையோ பேரை பார்க்கலாம். வியாபாரங்களிலோ, குடும்பத்திலோ, கொடுக்கல் வாங்கலிலோ, போன் தொடர்புகளிலோ, எத்தனையோ விஷயங்கள்.
அவன் மனதிலே எத்தனையோ பாரங்கள். காலையில எழுகிற பொழுது சுத்தமாக எழுந்திருக்கிறான், அப்புறம் பார்த்தா இரவு வரைக்கும் எத்தனையோ பாரங்கள் உள்ளத்திலே போட்டு அழுத்துகிறது. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நைட்டு படுக்கும் போது அந்த பாரத்தெல்லாம் அப்படியே கழட்டி அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சு, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், யா அல்லாஹ் என்னை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். சுத்தமா அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருவேன். இப்ப ஃப்ரீ ஆயிரு. அல்லாஹ்ட்ட ஒண்ணு ஒப்படைச்ச பண்ணி வேற என்ன கவலை? யா அல்லாஹ் என்னை ஒன்று ஒப்படைச்சு ஃப்ரீயா எல்லா பாரத்தையும் அல்லாஹ்ட்ட கொடுத்துரு. அல்லாஹ் யாருங்க? எதை அவனிடத்திலே ஒப்படைக்கப்பட்டதோ அது ஒரு காலம் வீணாக்க மாட்டான். பெருமானார் சொன்ன வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது சொல்லுவாங்க, அஸ்தௌதிஉல்லாஹ நஃப்ஸி, எனது நஃப்ஸை அல்லாஹ் இடத்திலே ஒப்படைக்கிறேன். அஸ்தௌதிஉல்லாஹ நஃப்ஸி, என் நஃப்ஸை நான் அல்லாஹ் இடத்திலே ஒப்படைக்கிறேன். வ அஹ்லி, என் குடும்பத்தாரை அல்லாஹ் இடத்திலே ஒப்படைக்கிறேன். வ மாலி, என் பொருள்களை என் நியமத்து எதுவெல்லாம் அல்லாஹ் கொடுத்தாலும் அதையும் அல்லாஹ் இடத்திலே ஒப்படைக்கிறேன். சொல்லிட்டு சொல்லுவாங்க, அஸ்தௌதிஉல்லாஹ, அந்த அல்லாஹ் இடத்திலே ஒப்படைக்கிறேன். அல்லதி, எப்படிப்பட்டவர் என்றால், லா தலீஉ வதாயிஉஹு, அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எந்த வஸ்துவும் வீணாகி விடாதே, அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட எந்த பொருளையும் வீணாக்கி விட மாட்டானே அல்லாஹ் தஆலா, அப்படிப்பட்ட அல்லாஹ் இடத்திலே என்னை ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ரப்பிடத்தில் நான் என்னை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே கிளம்புவார். அப்ப அன்பர்களே, நீ எடுத்து இக்கோவா இருக்கு, அன்னைக்கு நமக்கு நல்லா தானே இருந்துச்சு. ஜி ஸலவாத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜி என்ன சொன்னாங்க? இப்போ கொஞ்சம் கூட்டு சவுண்டை கூட்டு. ஸலவாத்து ஓதும், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது அலா என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கேட்டாங்க, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், யா அல்லாஹ் எனது நஃப்ஸை உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன், என்னையே உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் ரப்பே. நிம்மதியா தூங்கு. எப்ப நீ ரப்பிட்ட ஒப்படைச்சிட்டியோ இனி என்ன உனக்கு கவலை? அவன் உன்னை பார்த்துக்குவான். ரப்பு தாலா உனக்கு என்னென்ன பொறுப்போ பார்த்துக்க, நீ கவலைப்படவே தேவையில்லை. எப்போ ஒரு குழந்தை தன் பொறுப்புகளை அம்மா இடத்துல ஒப்படைத்து விடுகிறதோ கவலை இல்லாம தூங்குது. எல்லாம் ஆப்பா பார்த்துக்குவாங்க, அம்மா பார்த்துக்குவாங்க, அவங்க ஹேத்தா இருக்கிறாங்க, அவங்க பொறுப்புல இருக்கோம். இப்ப நாம எப்படி நிம்மதி? அந்த மாதிரி அன்பர்களே, நீ எல்லா இடத்திலே உன் பொறுப்பை ஒப்படைத்து விடு. எல்லா பொறுப்பும் சரி, காலையிலிருந்து மாலை வரை உனக்கு எதுவெல்லாம் கவலை தருகிறதோ, எதை நினைத்தெல்லாம் நீ கவலைப்படுகிறாயோ, எதை நினைத்தெல்லாம் உனக்கு மனசுல வருத்தம் வருதோ, மொத்தமா பொட்டெல்லாம் கட்டி அல்லாட்ட கொடுத்துரு. யா அல்லாஹ் நீ பாத்துக்கிறப்ப அந்த பிரச்சனையா, எதிரிகள் பிரச்சனையா, நோய் நொடி பிரச்சனையா, வியாபார பிரச்சனையா, கஷ்ட நஷ்டங்களா, அது ஆச்சு இது ஆச்சு, எல்லாத்தையும் அல்லாட்ட ஒப்படைச்ச, நீ பாத்துக்கிறப்ப. அவன் யாரு? அவன்கிட்ட ஒரு பொறுப்பை நீ ஒப்படைக்க மாட்டையான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். நீ ஒப்படைச்சிட்டா அது முழுசா நான் பாத்துக்கிறேன்ட்டு அல்லாஹ் தால. ஒரு வக்கீல்கிட்ட நான் கேஸை ஒப்படைச்சிட்டோம். அவர் யாருங்க? அவர் சுப்ரீம் கோர்ட் வக்கீலுங்க, ரொம்ப சிறந்தவர். இது வரைக்கும் அவர் 100க்கு 100 எல்லாமே வெற்றி தான். அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, கவலை எல்லாம் இருங்க, அவர் பார்த்துக்குவார். 100 கொலை பண்ணாலும் சரி, அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டா ஒரு கொலையும் பண்ணல, நீதிபதி தான் கொலை பண்ணாருன்னு சொல்லிடுவார் அவர். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், அவர்கிட்ட இது வரைக்கும் ஒப்படைச்சவங்க எல்லாரும் ஜெயிச்சுட்டாங்க, ஜெயிக்க வச்சுருவார். அவர் வக்கீல்கிட்ட ஒப்படைச்சு விட்டு நீ நிம்மதியா உட்காந்துருக்கு. அந்த வக்கீல் எப்படிப்பட்ட ஆளு? அவன் எதிர்கட்சியிட்ட காசு வாங்கிட்டு உனக்கு பாதகமாக கூட பேசலாம் அந்த வக்கீல், அல்லது அந்த வக்கீல்கிட்ட விட அதிகமாக காசை நீதிபதிக்கு அவன் கொடுத்துடலாம், அவன் நீதியை வளைத்து கூட பேசலாம். அல்லது எந்த வக்கீல் உனக்கு உதவி செய்யணும்னு சொன்னாரோ திடீர்னு மூத்தா போயிடலாம். எந்த வக்கீல் நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து வாதாடுறேன்னு சொன்னாரோ அவர் நைட்டே கை காலெல்லாம் வேலை செய்யாம போயிடலாம். அவருக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்க, அவருக்கு கிட்னி ஃபெயிலியரான் சொல்லலாம். இந்த வக்கீலை நம்பி ஒப்படைச்சு நிம்மதியாக உட்காந்துருக்கு. அல்லாஹ் சொல்றான்,
ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். அந்த அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அவன் யார்? வக்கீல்களிலே மிகச் சிறந்த வக்கீல் அவன். பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் ஆக மேலானவன் அவன். அந்த வக்கீலாகிய அல்லாஹ் இடத்திலே உன்னை ஒப்படைத்து விட்டால், நிஅமல் வக்கீலிடத்திலே உன்னை நீ பரம் சாட்டி விட்டால், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உன்னை நிம்மதியா வாழ செய்வான். அவன் உனக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுவான். அந்த ரப்பிடத்திலே உன்னை நீ ஒப்படைத்து விடு. ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். அவன் உதவியாளர்களில் மிக சிறந்த உதவியாளன், பொறுப்பேற்பவர்கள் மிக சிறந்த பொறுப்பாளன். அவனிடத்தில் உன்னை நீ சரணாகதியாகி விடுன்னு சொல்லி காமிச்சான். அன்பர்களே, நம்மை முற்றிலுமாக அல்லாஹ் தஆலா இடத்திலே ஒப்படைத்து பாருங்கள். அதுக்கு பின்னாடி ஒரு கல்வில சஞ்சலம் வந்துச்சுன்னு சொன்னா நீ அல்லாஹ் நம்பலன்னு அர்த்தம். இங்க இருந்து பல்லவட்டிக்கு இருந்து மெட்ராஸ் போகணும். துரு பஸ் இருக்குல்ல, போய் மெட்ராஸ் துரு பஸ் இருக்கு. ஏறி உட்காந்தாச்சு 8 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு காலையில் ஃபஜருக்கு போய் சேர்ந்துருவாங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. உட்காந்தாச்சு. டிரைவர் பார்த்தா சின்ன பையனாக இருந்தார், 25 வயசு வாலிபர். பிஸ்மில்லான்னு ஏறி படுக்கை வசதி வண்டிலாம் வந்துருக்கு. இப்போ அப்படியே செமி ஸ்லீப்பர்லாம் ஏறி பிஸ்மில்லான்னு படுத்தாச்சு. யாரை நம்பி? டிரைவரை நம்பி படுக்கிறேன். 25 வயசு டிரைவர் எத்தனை அனுபவம்னு தெரியல. அவன் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போடுறான். மணிக்கு 100 கிலோமீட்டர் 120 பறக்குது வண்டி. நிம்மதியாக தூங்குறான். என்ன குழு தம்மு டம்முன்னு போடுது. பயப்படுறதே இல்லை. காலையில் போய் இறக்கி விட்டுறேன். டிரைவரை நம்பி வண்டியில் உட்காந்துருக்கேன். அந்த டிரைவரு என்ன அனுபவம் இருக்கா விசாரிச்சியா? ஏறி உட்காந்துனேன். சார் உங்கள் பேர் என்ன? எத்தனை வருஷம் வண்டி ஓட்டி பழக்கம்? பஸ் எத்தனை வருஷமா ஓட்டுறீங்க? அது இந்த அரசு பஸ் எத்தனை வருஷமா நீங்கள் ஓட்டுறீங்க? ஆவணி வண்டி ஓட்டிட்டு இருக்கிறீங்களா? இதுக்கு முந்தி என்ன ஓட்டுங்க? மாட்டு வண்டியா? இதுக்கு முன்னாடி என்ன ஓட்டி பழக்கம்? கார் ஓட்டிருக்கீங்களா? லைசன்ஸ் காட்டுங்க. இறங்கியா? கீழே கேட்டே சொல்லுவோம். இறங்கியா முதல்ல? ஆம்னி வண்டியில காசு 1000 ரூபா கொடுத்து ஏறி உட்கார்ந்த பின்னாடி டிரைவரை விசாரிக்கிறதே இல்லை. அவன் யாரு, அவனுக்கு எத்தனை வியாதி இருக்குது, அவன் நைட்டு சாப்பிட்டானா இல்லையா, காலையில தூங்குறானா இல்லையா, நேற்று தூங்கல காலையில் தூக்கத்துல போய் எங்க வண்டி போதிடுவானோ எதுவுமே கேட்காம ஏறி உட்காந்துக்கிறான் டிரைவரை நம்பி. அவனுடைய தகுதி என்ன, தராதரம் என்ன, அவனை காப்பாற்றுவானா காப்பாற்ற மாட்டானா, கை விட்டுருவானா இடிச்சிருவானா எதுவுமே தெரியல. ஏறி உட்காந்துக்கிட்டு நிம்மதியா தூங்கிட்டு வர்ற, விசாரிக்க கூட இல்லை. ரப்பு தஆலா சொல்றான், ஃபதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத், என்றைக்குமே மரணிக்காத என்ன நம்புறாங்க அல்லாஹ் ஜல்ல தஆலா. உன்னுடைய முழு ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீலாக என்ன நம்பு. இன்னஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் ஆக என்ன நம்பு. தூக்கம் இல்லை, மரணம் இல்லை, வியாதி இல்லையே, உன்னை கைவிட மாட்டான், மறந்து விட மாட்டான், அவனை நம்பு. அந்த ரப்ப நம்ப மாட்ற. 25 வயசு வாலிபனை ஏறி உட்கார வச்சுட்டு அவனை நம்பி ஜாலியா போயிட்டு இருக்கிற வண்டி. நம்முடைய புத்தி என்ன சொல்றது நண்பர்களே? சரிங்க, வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு, வண்டி கிளம்பிருச்சு. ஒருத்தவங்க பயம் வந்துடுச்சு. மெதுவா படுக்கையிலிருந்து கீழே அழகா படுக்கையில வச்சிருக்காங்க. 2 அடுக்கு படுக்கு, 2 அடுக்கு டபுள் டெக்கர் படுக்கை வசதி வண்டி. தலைவனெல்லாம் பிடிச்சிருக்காங்க, போர்வெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஈஸியா நிம்மதியா தூங்க வேண்டியதான். ஒருத்தன் வண்டி இருந்து கீழே இறங்கி கதவை திறந்து, டிரைவர் கேபினுக்கும் கதவு இருக்கும். டிரைவர்கிட்ட உட்காந்துட்டார். டிரைவர், சார் பார்த்து ஓட்டுங்க. சார் முன்னாடி ஸ்பீடு பிரேக்கர் சார், மெதுவாக போங்க. சார் லெஃப்ட்ல வளையிற மாதிரி போட்டிருக்கேன். சார் ட்ரெயின் இது கோடு போட்டிருக்கேன் சார். அப்படி சார் முன்னாடி லாரி வருது சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? இவர் இறட்டாங்க, திருட்டு பேர். இவர் நீ ஏறி என்னை நம்பி வண்டி காசை கொடுத்து வண்டியில் ஏறிட்ட. எப்ப என்னை வண்டியில் நம்பி ஏறிட்டையோ மேலே ஏறி படு. கோயம்பேடு வந்து அனுப்பிடுறேன். தாமரமா எந்த இறங்கி ஸ்டாப்பிங் சொல்லி இறக்கி விடுறேன். நீ நடுவில் ஏறி எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விளைஞ்சுங்களா? சொல்லுவாரே இல்லையா? இப்ப நாம எப்ப அல்லாஹ்வை நம்பி ஒப்படைச்சிட்டோமோ, யா அல்லாஹ் நடக்குமா நடக்காத தெரியலையே, சொல்லிட்டு இருப்பே பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும்னு, கிடைக்குமா கிடைக்காது தெரியலையே, யா அல்லாஹ் நீ அல்லாஹ்வை முழுசா நம்பலன்னு அர்த்தம். நீ அல்லாஹ்வை முழுசா நம்பி இருந்தா, யா அல்லாஹ் இதை ஒன்றை ஒப்படைச்சிட்டேன், நிம்மதியா உட்காரு. கழுத்தை பிடிச்சி தேடி கொண்டு வருவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணுமா, உன் மாப்பிள்ளைக்கு பொண்ணு வேணுமா, கழுத்தை பிடிச்சி தள்ளி அவங்கள தேடி உன் வாசலுக்கு வந்து இந்த பொண்ணை தான் கட்டுவேன், இந்த மாதிரி பொண்ணு தான் வேணும் காத்துக்கிட்டு இருந்தேன், இந்த மாப்பிள்ளை தான் கட்டுவேன், இவரை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உன் கடையை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டியா? உன்னை கஸ்டமர்,
உன்ட சாமான் வாங்குறோம் அல்லா தாலா எங்க இருந்தாலும் தேடி கொண்டு வருவான். பை 25 கடை செருப்பு கடையை தாண்டி உன் கடைக்கு வந்த பை. ஏன் நடுவில் எல்லா கடையிலும் செருப்பு இருக்குதான் செய்யுது. நம்மள்ட்ட அல்லா தாலா ரிஸ்க் வச்சிருந்தான்னா அவன் வரக்கூடிய வழியில எல்லா கடையும் தாண்டி நம்ம கடையில வண்டியை நிப்பாட்டி செருப்பு கொடுங்கன்னு வாங்கிட்டு போக வைக்கிறான் அல்லா தாலா. அவன் கழுத்தை பிடிச்சி தள்ளி அல்லா இழுத்துட்டு வந்து உன் கடையில் சாமான் போகும். உனக்கு ரிஸ்க் இருக்குன்னு சொன்னா உன் கடையை தான் போய் சட்டை வாங்குவேன், உன் கடையை தான் போய் கைலி வாங்குவேன், உன் கடையை தான் போய் சேலை வாங்குன்னு வர்றான். வழியில அத்தனை ஆயிரம் கடை இருக்குது, திருப்தி இல்லை பை. உங்கள்கிட்ட வானா தான் பை ஒரு திருப்தியா இருக்குது. இதை கொடுத்தது யாருங்க? அவன்கிட்ட ஒப்படைச்சது அல்லாட்ட. அவனுடைய சிண்டு யார் கையில இருக்கிறதோ, அவனுடைய சிந்தனை யார் கையில இருக்கு, அவன்கிட்ட ஒப்படைச்சிரு. கவலை இல்லாம உட்காந்து அதுக்கு பின்னாடி நீ கவலைப்பட்டால் உன்னை விட முட்டாள் யாருமே, உன்னை விட முட்டாள் யாருமே கிடையாது. ஒரு டிரைவர்கிட்ட ஒப்படைச்ச பின்னாடி நிம்மதியா உட்கார்ந்துருக்க. கல்யாணத்துக்கு 2000 பேருக்கு சாப்பாடு ஆக்கணும், அந்த அம்மாட்ட பேசி அந்த சமையல்கார்ட்ட பேசி காசை கொடுத்தாரு சாமான் கொடுத்து நிம்மதியா உட்கார்ந்துருக்க. நல்லபடியா சாமான் வந்துடணும். திரும்ப திரும்ப கேட்டு ஏப்பா ஒழுங்கா கிண்டுனீங்களா, அந்த பட்டை எல்லாம் ஒழுங்கா போட்டீங்க, அளவோட போட்டீங்களா, ஏலக்காய் பார்த்து போட்டீங்களா இல்லையா, மசாலா இஞ்சி போட்டு மசாலா ஒழுங்கா அரைச்சிருக்கா நல்லா பார்த்தீங்களா, அரிசி நல்லா கறி நல்லா வெஞ்சா, யோ நீ நம்பி ஒப்படைச்சிட்டேல, சோறு நல்லா வேகலைன்னா ஏன் வேகலன்னு கேளு, கறி ஒழுங்கா வேகிட்டு ஏன் வேகலன்னு கேளு. நம்பி ஒப்படைச்சிட்டு 1000 கல்யாணத்துக்கு ஆக்கிட்டு பிரியாணி ஆக்கிட்டேன் சொல்ல வர மாட்டாரா. ஒரு இவனுக்கு ரோஷம் வருது, ஒரு பண்டாரிக்கு ஒரு சமையல்காரருக்கு ரோஷம் வருது, ஒரு டிரைவருக்கு ரோஷம் வருது, அல்லாஹ்க்கு ரோஷம் வராது. அடியானே எப்ப என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியா உட்காருங்க. எல்லா கவலையும் என்கிட்ட ஒப்படைச்சு போல ஹஜ்ஜுக்கு போறாங்க. யாருலா கிளம்புறது திரும்ப வர வரைக்கும் முறியலல்லா, என் காரியங்களை உன்னிடத்திலே ஒப்படைத்து விடுகிறேன், நீ பொறுப்பேற்றுக்கிறப்பே எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போங்க, நிம்மதியா போங்க. அவன் உன்னை ஸ்டெப் பை ஸ்டெப் உன்னை கூட கூட்டிட்டு போவான். ஒவ்வொரு அடியிலையும் உதவி செய்வான். அல்லது நீ அடி எடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் அவன் கூட அவன் இருப்பான். அல்லது பெருமான சல்லாசம் யாரேனும் பிரயாணம் சென்றால் துவா செய்வாங்க, ஜப்பதக்கல்லாஹு தக்வா, அல்லாஹ் உங்களுக்கு தக்வாவை துணையாக ஆக்கட்டும். வேற எல்லா துணையும் காணாம போயிடலாம். காசு கொண்டு போனீங்க பிட் பாக்கெட் அடிச்சுட்டான், பணம் கொண்டு போன எடுத்துட்டு விட்டானுங்க, துணி கொண்டு போன பேகோட காணாம், எல்லாமே காணாம போயிடலாம். தக்வாவை உனக்கு துணையாக்கிட்டா அது என்னைக்குமே கூட இருக்கும். ஜப்பதக்கல்லாஹு தக்வா, தக்வாவை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு துணையாக ஆக்குவானாக. வகஃபர தன்பக, உங்கள் பாவங்களை அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. வயஸ்ஸர லக்கல் கைர, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல விஷயங்களை லேசாக்கி வைப்பானாக. ஹைசுமா குந்த, நீ எங்கு சென்றாலும் சரிதான் உன் கூட அல்லாஹ்வுடைய ஃபضل சேர்த்து வந்து கொண்டே இருக்கும். வயஸ்ஸர லக்கல் கைர, ஒவ்வொரு எட்டிலேயும் கால் எடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எங்கு நீங்கள் சென்றாலும் சரியே உங்களுக்கு நல்லதை எல்லாம் லேசாக்கி வைப்பானாக துவா செய்வாங்க. சொல்லாங்க ஒவ்வொரு அடியிலும் அல்லாஹ் உதவி செய்வானாக. நண்பர்கள், அப்ப நீ அல்லாஹ்வை நம்பி விட்டுட்டோன்னு சொன்னா நீ எங்க போனாலும் அல்லாஹ்வை கூட, நீ எதையும் நம்பி போவே, நான் மௌலாவை நம்பி போ, அல்லாஹ் ஜல்லஷானு உனக்கு அவன் கூட இருந்து உன்னை காப்பாற்றுவான். அல்லாஹ் திரும்பி வருகிற வரையில் ராஜ மரியாதையோடு அல்லாஹ் தஆலா கூட்டிட்டு போவான். ராஜ மரியாதையை அல்லாஹ் தஆலா உன்னை கொண்டு வந்து சேர்ப்பான். நீ அல்லாஹ்ட்ட உன்னை ஒப்படைச்சு. அப்ப அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு படுக்கிற பொழுது கவலையோடு படுக்காத. காலையில இருந்து 1000 பேர் உன் மனசை நோக்கடிச்சிருக்காங்க, ஏன் உன் குடும்பத்தாரே நோக்கடிச்சிருப்பாங்க, உன் சொந்த பந்தங்கள் நோக்கடிச்சிருப்பாங்க, உங்களுடைய நண்பர்கள் நோக்கடிச்சிருப்பாங்க, எதையாவது பேசி மனசை கவலைப்பட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் மூட்டை கட்டி என்கிட்ட ஒப்படைச்சு தலையை கீழே வைக்கும்போது அஸ்லம்து நஃப்ஸி இலை, ரப்பே என்னை முற்றிலுமாக உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன், நீ என்னை பொறுப்பேற்றுகிறப்பே, எல்லா கவலைகளுக்கு நீ பொறுப்பேற்றுகிறப்பே என்று சொல்லிவிட்டு நிம்மதியா படு, நான் பாத்துக்கிறேன். அது என்கிட்ட விட்டு இல்லை, நான் பாத்துக்கிறேன். என்ன மௌலாவுடைய பதில் பார்த்தீங்களா, என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா. யா அல்லாஹ், அன்பர்களே, நாம நமக்கு சொந்தமானவர்கள் நினைக்கும் போது கவலை வரும். இது எனக்கு சொந்தமான ஃபோன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். இதனால அல்லாஹ் கொடுத்தது, நான் ஆரிசே மாலிக், தற்காலிக உரிமையாளர் சொல்லலாம். இப்போ இந்த ஃபோனில் என்ன ரிப்பேர் ஆனால் நீ கவலைப்படுவீங்களா? நீங்கள் கவலைப்படுறீங்க, நான் தான் கவலைப்படணும். யார்கிட்ட கொடுத்தா சரி பண்ணலாம். உங்கள் ஃபோன் ரிப்பேர் ஆனால் நான் கவலைப்படுவேனா? நீ தான் கவலைப்படணும். உங்கள் வீட்டு தண்ணி ஒழுகுது, நான் எது கவலைப்படுறேன்? நீ தான் யாரை கூப்பிட்டு சரி பண்ண, ஆசாரி கூப்பிடலாமா, கொத்தனாரை கூப்பிடலாமா, யாரை கூப்பிட்டா சரி பண்ணலாம், நீ தான் சரி பண்ண, நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த பொருளுக்கு உரிமையாளன் யாரோ அவன் தான் கவலைப்பட வேண்டும். ஒவ்வொரு பொருளுக்கும்
யார் உரிமையாளனோ அவன் தானே கவலைப்படணும், இல்லைங்களா? இப்ப நமக்கு நாம் உரிமையாளன் அல்ல. அஸ்லம்து நஃப்ஸி இலைக், யா அல்லாஹ் எனக்கு உரிமையாளனே நீ தான், என்னுடைய உரிமையாளன் நீ. யா அல்லாஹ் எனக்கும் உடமையால் நீ தான். மாலிக்குல் முல்க் குல் இல்லாம மாலிக்கல் முல்க், எல்லாவற்றுக்கும் உரிமையாளன் யாருங்க? அல்லாஹ். அப்ப என்னுடைய உரிமையாளன் யாருங்க? அல்லாஹ். யா அல்லாஹ் எனக்கும் நீதான் உரிமையாளன், என் மனைவிக்கு நீதான் உரிமையாளன், என் பிள்ளைகளுக்கு நீதான் உரிமையாளன், எனக்கு என்னவெல்லாம் என் கையில இருக்கிறதோ அத்தனைக்கு நீதான் கொடுத்த, நீதான் உரிமையாளன். அப்படி சொன்ன பின் நாம ஏன் கவலைப்படணும்? உரிமையாளன் பார்த்துட்டு போறான், வீட்டு ஓனர் பார்த்துட்டு போறாரு. சேகரன் சொல்லுவாங்க, நமக்கு இது கவர்மெண்ட் வண்டிப்பா, இது நாம ஏன் கவலைப்படணும்? முதல்ல இப்ப நான் ஒரு கார்ல போயிட்டு இருக்கிறேன், எல்லாம் காப்பாத்துவானாங்க, தெரிஞ்சுங்களா? ஏன் மக்கள் உட்காருங்க, என்ன செய்ய போறீங்க? சரி போ. ஸலாத்து வ அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா. ஸலவாத்துடைய பரக்கல வந்துருமா கண்ணு? ஸலவாத்து பரக்கல வந்துரும் கரண்ட் இன்ஷா அல்லாஹ். உட்கார். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மதி வ அலா ஆலி ஸையிதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லம். கவனிமா, கவனிங்க. சரி, ஓகே, அது வரும்போது வரட்டும். கவனிங்க, கவனிங்க. இங்க பாருங்க, நான் ஒரு கார்ல போயிட்டு இருக்கிறேன், கார் திடீர்னு மக்கர் பண்ணுது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஏதோ ஒரு பிரச்சனை, பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. என்ன செய்வோம்? இப்போ என்ன செய்வோம்? நாம பதட்டப்படுவோம். எவன் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, ஊருக்கு போய் சேரணுமே, பதட்டம் வரும். அடுத்து என்ன செய்வோம்? அங்கே பக்கத்தில் யார் மெக்கானிக்கை ஃபோன் அடிச்சு, என்ன சார் செய்வோம்? இங்கே பக்கத்தில் 4 வீடு தள்ளி ஒரு கடை இருக்குங்க சார், அங்கே போங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் ரிப்பேர் பண்ணி அதை ஒழுங்கு பண்ணி சரி பண்ணி கொண்டு போகணும். ஏன் வண்டி செஞ்சாலுமா இல்லைங்களா? சரி ஜி, கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிருக்கீங்களா? போயிருக்கு. திடீர்னு மக்கர் பண்ணும், என்ன செய்வாங்க? அவன் சந்தோஷமா போன, சார் நின்றுச்சு சார் வண்டி, ஓரத்தில் போட்டுருவான் வண்டியை. என்ன சார், அடுத்த வண்டியில் மாற்றி விட்டுறலாம் சார் அப்படின்ட்டு என்ன செய்றான்? உடனே அந்த ஆள்லாம் பக்கத்து அடுத்த வண்டி, இங்கேருந்து கரூர் போயிட்டு இருக்கீங்க, நடுவில் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஒரு ஓரமாக வண்டியை போட்டு அடுத்த வண்டி வரும்ல, அதில் ஃபுல்லாக டிக்கெட்லாம் மாற்றி விட்டு வண்டியை அம்போன்னு போட்டு அவன் டிரைவரும் வண்டி வேற வண்டியில் ஏறி போயிடுறான், கண்டக்டரும் போயிடுறான். வண்டிக்கு கதவு கூட கிடையாது, அந்த வண்டிக்கு மேலே 2 ஓப்பன் கதவு கூட கிடையாது, ஓரத்தில் நிற்கும். அவன் பாட்டுக்கு டிப்போக்கு ஃபோன், சார் இங்கே எங்கே சார் நிற்குது? பல்லவட்டிலேருந்து கருப்பட்டில் இங்கேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டரில் அந்த ஒரு அது இருக்கு இல்லைங்களா, வேப்ப மரம், அது கீழே தான் சார் போட்டிருக்கிறோம். அவன் பாட்டுக்கு போய் வண்டி திறந்து போட்டு போயிடுறான், உள்ள நாயெல்லாம் ஏறி படுத்து டிரைவர் சீட்டில் படுத்துக்கிட்டு, அதெல்லாம் அது கண்டுக்கிறது கிடையாது. அதெல்லாம் அவனுக்கு என்ன, ஏன் அவன் வண்டி கிடையாது இல்லை, சொந்த வண்டி விட்டு போவானு, அந்த மாதிரி சொந்த காரன் விட்டு போவானு விட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். டிப்போவில் இருக்கவன், என்ன சார் கஷ்டமான சாயந்தரத்துக்கு காலை, சரி அங்கேயே போட்டுருங்க. நைட்டு பூரா அங்கே நிற்கிது வண்டி, நாய்ங்கெல்லாம் உள்ளே ஏறி 1-2க்கெலாம் அடிச்சு எல்லாம் வச்சு. அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு வர்றான், மெதுவாக வந்து ரிப்பேர் பண்ணி என்னன்னு பார்த்து அவன் எடுத்து ஒரு டிப்போவுக்கு போய் அங்கே போய் சரி பண்ணி கொடுக்குறான். யாருக்கும் கவலை இல்லை இதை பற்றி. கவர்மெண்ட் வண்டி, டிரைவருக்கு கவலை கிடையாது, கண்டக்டருக்கு கவலை கிடையாது, டிப்போவில் இருக்கான ஆஃபீஸ் அவனும் கவலைப்படுறானா, எவனும் கவலை கிடையாது, அது பாட்டு கிடக்குது. அது மாதிரி இது நம்ம வண்டியில கவர்மெண்ட் வண்டி விட்டுருங்க. இதை மௌலா வண்டி, அது படைச்சது அல்லாஹ். நம்ம சிந்தனை வருவதற்கு முன்பே நமக்கு என்ன வேண்டும் என்று கொடுத்தவன் அல்லாஹ் தஆலா. நீங்க அம்மா வயிற்றுல பிறக்கிறதுக்கு சிந்தனை இருந்துச்சா, நான் மனிதனாக பிறந்திருக்கிறேன், என் பெயர் இன்னது, இந்த தகப்பனுக்கு பையனாக பிறந்திருக்கிறேன், எனக்கு தேவையான பொருட்கள் இன்னவாக இருக்கும், எனக்கு பால் தேவை, எதுவுமே சிந்தனை இல்லை. நமக்கு சிந்தனையே இல்லாத பொழுதும் அல்லாஹ் எல்லாமே கொடுத்தான். அல்லாஹ் தஆலா நம்ம கண்ணை கொடுத்தான், காதை கொடுத்தான், பல்லை கொடுத்தான், கை காலை கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்து அல்லாஹ் அதை கொடுத்துட்டு அல்லாஹ் அவனா விட்டுருவான் நம்மளையே. நாம் அல்லாஹ் யாருன்னு அல்லாஹ்வுடைய பேரை கூட சொல்லவே இல்லை. அப்ப நம்ம பிறந்தோன்னா பிஸ்மில்லாஹ்னு பிறக்கிறோம், இல்லை அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றோம், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றோமா, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லவே இல்லை, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லவே இல்லை, ரப்பு அல்லாஹ் ரப்பி அல்லாஹ் ரப்புன்னு சொல்லவே இல்லை, யா அல்லாஹ் எனக்கு காரியாதிகள் ஒன்று ஒப்படைக்கிறேன்னு சொல்லவே இல்லை. அப்பவே நமக்கு தேவையானது எல்லாம் பரிபூர்ணமா கொடுத்த அல்லாஹ் இப்ப அல்லாஹ் ரப்பின்னு சொன்ன பின்னாடியே விட்டுருவான். அல்லாஹ் நம்மளைய ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ்னு சொன்ன பின்னாடியே விட்டுருவான் நம்மளைய. லா இலாஹா இல்லல்லாஹ், இது எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன பின்னாடியே நம்மளை கை விடுவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. எப்படி விடுவான்? வளைஞ்சாலிங்க. நாம யகீன் இல்லாம அல்லாஹ் கொடுப்பானா மாட்டானா உன் தக்தீர்ல எழுதி வச்சதை கொடுத்தே தான் தீருவான். இந்த ஹைக்கி நைக்கி யகீன் இருக்கு பாருங்களா, கொடுப்பானா மாட்டானா, அதை மட்டும் தூக்கி எறிங்க. என் ரப்பு என் கூட இருக்கிறான், நிச்சயமா எனக்கு வழி காட்டுவான், நிச்சயமா என் ரப்பு என் கூட இருக்கிறான், கொடுப்பான முழுமையா நம்புங்க. அல்லாஹ் தஆலா
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் நிற்கிறாங்க. வரைஞ்சிங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்தான கடல், இந்தான ஃபிரௌன், ரெண்டுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. ஜி கடல் இறங்கினாலும் போயிடுவாங்க, கொஞ்சம் விட்டா ஃபிரௌன் வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுவான். ரெண்டுக்கும் பதில் நிறுத்திக்கிறாங்க. எல்லாம் பயப்படுறாங்க. மூசா நபி கூட வந்தவங்க எல்லாம் பயந்து சாகுறாங்க. மூசாவை இப்படி ஆயிடுச்சே, நம்ம சோதனை இந்த மாதிரி வந்துருச்சே. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்களா? இல்லவே இல்லை. எதமா சொன்னாங்க, இன்ன மஇ ரப்பி சயஹ்தி, என் கூட என் ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான், நான் ஏன் பயப்படணும்? என்னோடு என் ரப்பு இருக்கிறான். இன்ன மஇ ரப்பி சயஹ்தீனி, அவன் எனக்கு வழிகாட்டுவான், நான் ஏன் பயப்பட வேண்டும்? தைரியமா நிற்கிறாங்க. அல்லாஹ் கடைசி நேரம் வரைக்கும் பார்ப்பான். சில நேரங்கள்ல எப்படி இருக்கு பார்ப்போம். கடைசி வினாடி ஃபிரௌன் கொஞ்சம் விட்டா, இன்னும் சில நிமிடங்கள் தாமதித்தால் ஃபிரௌன் வந்துருவான், அழிச்சிருவான். அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் பார்த்தான். அப்பவும் தைரியமா தான் நிற்கிறாங்க, கொஞ்சம் கூட பயம் வரவே இல்லை. சரியா? இப்போ அல்லாஹ் சொன்ன, மூசா கடலை ஒரு தட்டு தட்டுங்க. ஒரு தட்டு தட்டுனாங்க, கடலை பொழந்து நிற்குது. எல்லாம் கிளம்புங்க. பிறந்து மட்டும் இல்லை, காஞ்சு போய் வர வரன்னு இருக்கு. காலு சேரு சகதியுமா கூட இல்லை. தண்ணி தனியா நின்றா சேரு சகதியா இருக்கணுமா இல்லையா? நடந்தா கால் உள்ள போகணும்ல, அப்படி இல்லை. ரோடு மாதிரி, மழை பெய்யாத ரோடு எப்படி இருக்கும், காஞ்சு போன ரோடு, அந்த மாதிரி ரோடு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. கால் உள்ள போய் தார் ரோடு போட்ட மாதிரி இருக்கு. அது பாட்டுக்கு கால்லாம் உள்ள புதையில. 12 ரோடு. இந்த ஒரு ரோடு போட்டா மக்கள் அடிச்சு பிடிச்சி ஓடுவாங்க. 12 ரோடு எல்லாம் போ, ஜாலியா எல்லாம் நடந்து செலவாத்து ஓட்டி எல்லாம் போறாங்க. அந்த லாஸ்ட்டுக்கு போயாச்சு. ஃபிரௌன் வந்து பார்த்தான், அடே காஞ்சி போயிருக்கு ரோடு, அது எப்படி, அது விடுறா வண்டியா? அப்போ யோசிச்சான், இல்லை கொஞ்சம் தயக்கமா இருக்கு, போலாமா வேணாமான்னு. விளைஞ்சுங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு குதிரையில ஏறி முன்னாடி நடந்து போனாங்களாம். ஃபிரௌனுடைய குதிரை அந்த குதிரையை பார்த்து பின்னாடியே போகுது. விளைஞ்சுங்களா? முன்னாடி போனதோட ஃபிரௌன் உள்ளே இறங்கணும், எல்லாரும் இறக்கிட்டாங்க. அத்தனை பேரும் நடுவில் வர்ற வரைக்கும் அல்லாஹ் தஆலா காப்பாத்திட்டு, எல்லாம் பார்த்து அந்த கடலை நிப்பாட்டி வச்சுட்டு எல்லாரும் வந்த பின்னாடி சேர்ந்துக்கிட்டான். அழிச்சிட்டான்ல ஒரு நிமிஷத்துக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா முன்னாடி இருந்த கடலே எது ஆபத்துன்னு சொன்னீங்க, பின்னாடி ஃபிரௌன் இருக்கா, அந்த ஆபத்து, இந்த ஆபத்து, அந்த ஆபத்தை முழுங்கிருச்சு. இவனை விட்டு அல்லாஹ் தஆலா கடலும் ஒரு ஆபத்தான், ஃபிரௌனும் ஒரு ஆபத்தான். மூசா நபி அல்லாஹ் காப்பாத்திட்டு இந்த ஆபத்து அந்த ஆபத்தை முழுங்கிருச்சு. இது எப்படி அல்லாஹ்வுடைய ஃபضل பத்தி? இப்படியாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமை காப்பாத்தினார். சின்ன வயசுல புக்கில் கதை போடுவாங்க. ஒரு புறா இருந்துச்சான். புறா ஒரு நாள் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, மரத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்துச்சு. ஒரு புறா, ஒரு எறும்பு ஆற்றுல விழுந்துருச்சு, தத்தளிக்குது. உடனே ஒரு இலையை கிள்ளி அந்த எறும்பு கிட்ட வச்சுச்சு. எறும்பு இலை மேலே ஏறிடுச்சு. அந்த இலையை கொண்டு வந்து புறா தூக்கிட்டு வந்து ஓரத்தில் போட்டுருச்சு. எறும்பு தப்பிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம் போயிடுச்சு. இந்நேரம் ஆற்றுல அடிச்சுட்டு போயிருப்பேன். என் குழந்தை குட்டிங்களாம் வீட்டில் இருக்குது, எல்லா வேலை காப்பாற்றினேன் புறாவே, நன்றி மறக்க மாட்டேன், நான் உனக்கு தகுந்த நேரத்தில் உதவி செய்வேன்னு சொல்லிடுச்சு. ஒரு சில நாட்கள் போச்சு. ஒரு வேடன் வந்துட்டான். இந்த புறாவை குறி வச்சுட்டா மரத்தில் உட்காந்துருக்கு. புறா மேலே போனாலும் மேலே போனால் மேலே ஒரு பருந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. பருந்து அது நேரா இந்த புறாவை பிடிக்க வருது. இப்போ மேலே போனால் புறா, கீழே நின்றா வேடன். அவன் அம்பு வச்சு ரெடியாக நிற்கிறான். இப்போ ரெண்டுக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு புறா. இன்னம ஐ ரப்பி சயஹ்தீனி, மூசா நபி சொன்னாங்கல்ல, என்னோடு என் ரப்பு இருக்கிறான், அவனுக்கு வழிகாட்டுவான். நடுவில் மாட்டிக்கிச்சு. அந்த எறும்பு வந்து வேடனுடைய காலில் கடிச்சிருச்சான். இந்த கதையில் போடுவாங்க, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் கதையில் போடுவாங்க. எறும்பு வந்து வேடனுடைய காலில் கடிச்சு விட்டுருச்சு. ஆடனால அம்பு குறி தவறி நேராக போய் அந்த பருந்து மேலே பட்டுருச்சு. பருந்து செத்து போச்சு. தெரிஞ்சுங்களா? வேடன் காலை குடுன்னு சொல்லிக்கிட்டு தான் புறா பறந்து போயிடுச்சு. அது போயிடுச்சு. அப்ப எதுக்கு சொல்ல வந்தோம்பா, அது ஒரு ஆபத்து, இது ஒரு ஆபத்து. இந்த ஆபத்து அந்த ஆபத்தை முழுங்கிருச்சு. அல்லாஹ் தஆலா மூசா நபியை காப்பாத்திட்டான். தெரிஞ்சுங்களா? ஃபிரௌனும் ஆபத்து, கடலும் ஆபத்து, ரெண்டு ஆபத்து நடுவில் நிம்மதியா உட்கார்ந்தாங்க. ஏன்னா இந்த ரெண்டுமே அவன் கையில இருக்கு. அவன் ஃபிரௌனை கொண்டு கடல்ல போட்டு முக்கி இவனுக்கு ஆபத்துல கொண்டு போயிட்டான். அப்ப எவ்வளவு பேர் உன்னை சூழ்ந்திருந்தாலும், எத்தனை ஆபத்துகள் சூழ்ந்திருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அந்த ஆபத்துகள் அவன் கையில தான் இருக்கு.
அவன் கையை விட்டு மீறி போகவே இல்லை. நீ அவனை பிடிச்சுக்குப்பா, நீ விளைஞ்சுக்கலாம். அவன் உன்னை காப்பாற்றுவான். உன்னை அத்தனை ஃபித்னாக்களை விட்டு அல்லாஹ் ஜல்ல காப்பாற்றி கரை சேர்ப்பான். புரிஞ்சுங்களா? அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? அஸ்லம்து நஃப்ஸி இலைக், எனது நஃப்ஸை நான் அல்லாஹ் இடத்திலே ஒப்படைத்து விட்டேன், அல்லாஹ் இடத்திலே சரணாகதியாகி விட்டேன். வஃபவ்வல்து அம்ரி இலைக், என் காரியங்கள் அத்தனையும் அல்லாஹ் இடத்தில் தந்து விட்டேன். வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக், என் முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிக் கொண்டேன். பெருமான் சொன்னான். அதாவது என் தேவைகளுக்காக யாரையும் முன்னோக்கல. இவரை கொண்டு தேவை நிறைவேறுமா, இவரை கொண்டு அவரை கொண்டு நிறைவேறுமா, அவரை கொண்டு நிறைவேறுமா என்று என் முகத்தை யார் பக்கம் திருப்பினாலும் அந்த முகம் கேவலப்படும். நல்லா விளைக்கு. உன் தேவைகளுக்காக நீ யார் பக்கம் முகம் திருப்பினாலும் அந்த முகம் கேவலப்படும். ரப்பு தாலா என் பக்கம் முகம் திருப்பிக்கோ. வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக், ரப்பே என் முகத்தை உன் பக்கம் திருப்பிக் கொண்டேன். அந்த முகத்தை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிய முகத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் தலை நிமிர்ந்து வச்சிருப்பான். அல்லாஹ்வின் முன்னால் திரும்பிய முகத்தை வேறு யாரு பக்கமும் திரும்ப விட மாட்டான். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக், என் முகத்தை உன் பக்கம் திருப்பிக் கொண்டேன். வஅல்ஜஹது லஹ்ரி இலைக், எனக்கு பக்க பலமாக உன்னை எடுத்துக்கொண்டேன். நான் சாய்ந்து கொள்வதற்கு ஊன்றுகோலாக உன்னை ஆக்கிக் கொண்டேன். வேறு எதையும் என் ஊன்றுகோலாக நம்பவில்லை. என் வாழ்க்கையின் ஊன்றுகோலாக சொத்துக்களையோ காசு பணங்களையோ எதையும் நான் ஆக்கவில்லை. வஅல்ஜஹது லஹ்ரி இலைக், என்ன மாதிரி அழகான துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்தாங்க. ரஹ்பத்தும் வரஹ்பத்தன் இலைக், லா மல்ஜஅ வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ நபியிக அல்லதி அர்ஸல்த. இந்த துஆ சின்ன துஆ, 3 வரி தான். எல்லாம் எழுதிக்கிறீங்களா? பாடாக்கி வச்சுக்கிறீங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். ஃபோன்ல அடிச்சாலே வந்துடும், கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலே வந்துடும். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்னு எடுத்து பாருங்க. இந்த துஆவை ஒருவன் ஓதிவிட்டானே ஆனால் அன்று இரவு அவன் மரணமாகக்கூடிய சூழ்நிலை உண்டானால் மாத்த அலா ஃபித்ரத், அவன் இஸ்லாத்திலே ஈமானிலே மரணிப்பான். அன்று காலையிலே அவன் எழுவானே ஆனால் அசபுத்த ஹைரா, எல்லா நன்மைகளையும் அவன் பெற்றுக் கொள்ளுவான். ஏன்னா அல்லாஹ் ஒப்படைச்சிடான்ல, அல்லாஹ் நான் பார்த்துக்கிறேன், நல்லா விட்டுருவான். நீ களத்துல அல்லாஹ் விட்டுற, நீ நான் ரெண்டு பார்த்துக்கிறேன், அல்லாஹ் நீ ஹெல்ப் மட்டும் பண்ணு. இது இல்ல, யா அல்லாஹ் என்னால் முடியாது என்று ஒன்றை ஒப்படைச்சிட்டேன், என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று ஒன்றை ஒப்படைச்சிட்டேன். இப்ப அல்லாஹ்வுடைய பொறுப்புதாரி, அல்லாஹ் இவனுடைய பொறுப்புதாரி ஆகி விடுகிறான். வக்கீலாக அல்லாஹ் ஆகி விடுகிறான். கஃபீலாக அல்லாஹ் ஆகி விடுகிறான். இவனுடைய முழு பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். கண்ணியமாக தலை நிமிர்ந்து வாழச்சு. நண்பர்களே, நான் ஏன் சொன்னேன்? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்ட்ட எப்படி நம்மளை ஒப்படைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம குர்ஆன் ஹதீஸ் இருக்கதான் செய்யும். நாம அதன் பக்கம் கவனம் இல்லாம இருக்கிறோம். இது முத்தஃபகுன் அலைஹியான ஹதீஸ், புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். ஹஜ்ரத் பர்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. ஏமா ஏன் சரி போட்டுடணுமா? ஆக அன்புமிக்க பெரியார்களே, நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் என்று எப்ப நம்ம கல்புல நமக்கு சிந்தனை தெரிஞ்சு போயிருச்சோ, லா இலாஹ இல்லல்லாஹ், நம்ம தேவைகள் நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை இருந்துருச்சோ, நம்மளோட கல்புல பரேஷான் வரக்கூடாது. ஈமான ஒரு பரேஷான் ஒன்று சேராது. தாதா சர்க்கார் சொல்லுவாங்க, நூரி நாயகம் சொல்லுவாங்க, ஈமானும் பரேஷானும் ஒன்று சேராதுப்பா. பரேஷான்னா கவலை. எப்படி ஈமான் எப்படி கவலை எப்படி வரும்? அல்லாட்ட ஒன்னை கொடுத்துட்ட, அல்லாஹ் என் இலாஹா இருக்கிறான், அல்லாஹ் என் ரப்பா இருக்கிறான், எனக்கு தரக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் நம்பிக்கை வந்த பின்பு அதன் பின்பு ஏன் நீ கவலைப்படுற? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு எந்த நிஸ்பத்துகள்லையோ யாரை கொண்டோ எப்படியோ அவன் நேரடியாக கூட கொடுப்பான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு உன் தேவை நிறைவேற்றி கொண்டு தர அல்லாஹ் தயாராக இருக்கிறான்னு சொல்றாங்க. நண்பர்களே, நான் ஏன் இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தினேன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு எளிமையான முறையிலே தீர்வு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதை நாம பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனையை அதிகப்படுத்துவானாக. அல்லாஹ்வை கொண்டு நம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நாம் கொண்டு வருவானாக. நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் இடத்துல, நம்முடைய காரியங்கள், நம் குடும்பத்தாருடைய காரியங்கள், மனைவி மக்களுடைய அனைத்து காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் இடத்திலே ஒப்படைத்தவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல இஸ்லாமியர்களை இந்த ஊரிலே
உலகெங்கும் தலைநிமிர்ந்து வாழச் செய்வானாக. இஸ்லாத்தை அழிக்க நினைத்தவர்களை அல்லாஹ் தன் குதிரத்தை கொண்டு அல்லாஹ் அழித்து ஒழிப்பானாக. முக்ததிர் என்ற அனைத்தையும் ஆற்றல் மிக்க அல்லாஹ் தஆலா அவர்களை தன் பிடியை கொண்டு பிடிப்பானாக. என்னை கேட்க ஆள் இல்லை, என்னை யாரும் கேட்க முடியாது என்று இருமாப்போடு இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா உனக்கு மேல் ஒருவன் இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை காட்டி அழித்து ஒழித்து அவர்களை இல்லாமல் அல்லாஹ் தஆலா நேஸ்டோ நாபூதாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவானாக. இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த வாழ்க்கையை நசீபாக்குவானாக. அல்லாஹ்வை முற்றிலும் சார்ந்து வாழக்கூடியவர்களாக நம்மை மனைவி மக்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. இந்தியாவிலே அல்லாஹ் தஆலா இஸ்லாமியர்களுக்கு சாதகமான ஆட்சி தந்தல் புரிவானாக. நம்முடைய சொத்துக்கள் நம்மை விட்டு பறிபோகாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. இஸ்லாமில் கண்ணியத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. சிறையில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களை அல்லாஹ் தஆலா கண்ணியமாக வெளியே கொண்டு வந்து சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு தந்தல் புரிவானாக. பலஸ்தீனுடைய இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் நல் வாழ்வை நசீபாக்குவானாக. அவர்களுக்கு மீண்டும் புது வாழ்க்கையை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நமது ஊர் மக்கள் அனைவரையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. நம் ஊரில் வரக்கூடிய அத்தனை பேரும் திருக்கலிமாவை அறிந்து விளங்கி இது சொக்கி மகிழ்ந்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியால் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய ரிகாவை பெற்றவர்களாக இவ்வுலகிலும் மறுபடியும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய ரிகாவை திருப்தியை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியால் புரிவானாக. நம்மிடத்தில் யாரெல்லாம் வியாதியஸ்தரும் குடும்பத்தில் இருக்கிறார்களோ பரிபூர்ண ஷிஃபாவை தருவானாக. நம்மிலே நம் பெற்றோர்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நமக்கும் நீண்ட வயதி உடல் ஆரோக்கியம் தந்தல் புரிவானாக. யாரெல்லாம் இந்த வருஷம் உலகமெங்கிலும் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா லேசாக்கி வைப்பானாக. அல்லாஹ் கபூல் செய்வானாக. சந்தோஷமாக சென்று சந்தோஷமாக திரும்பி வருவதற்கு இந்த தௌஃபீக் அல்லாஹ் செய்வானாக. அல்லாஹ் மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லாவுடைய எஜமானுடைய அந்த உருஸ் முபாரக் சிறப்பாக நடத்தி கொடுப்பானாங்க. கியாம நாள் வரை அந்த உருஸ் நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எஜமானுடைய ஆஷியங்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய யாரெல்லாம் என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை அல்லாஹ் தஆலா தன் கருணையால் பூர்த்தி செய்து கொடுப்பானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.